போங்க மாமா, இருந்தானே நீங்க. ஐயோ, கையை எடுங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். கையை எடுங்க. ஐயோ ப்ளீஸ், கையை எடுங்க மாமா. என்னடா இந்த நேரத்துல வீட்டுக்கு வந்திருக்க? இந்த நேரத்துல ரெஸ்டாரண்ட் கூட்டம் அதிகமா இருக்கு, இங்க வந்து உட்காந்துருக்க? ஓ, பொண்டாட்டி கொஞ்சறதுக்கா? ஆமா, புதுசா கல்யாணம் ஆனவன் பாரு. ஏன்டா பொழப்புக்கு என்னங்க என்னாச்சு? என்னாச்சுங்க? என்னாச்சு? ஏதாவது கெட்ட கனவு கண்டீங்களா? தண்ணி வேணுமா?
முகமாத சரி முகமாத கழிட்டு வாங்க போங்க. போங்க முகம் கழிட்டு வந்து படுங்க. நிம்மதியா தூங்க கூட விட மாட்டேங்கிறா பாரு. ஏய் ஏய் சந்துரு வந்துடுறா. என்ன அண்ணாச்சி என்ன அண்ணாச்சி? என்ன சார்? துரையோட ரூம்மேட் தானே நீ? ஏய் அங்க என்ன பாக்குற? நீ துரையோட ரூம்மேட் தானே? ஏற்கனவே அவர் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே எனக்கு தெரியாது அப்படின்னா இருக்கிற 4 எலும்பு என் ஸ்டேஷன்ல கொண்டு போய் பிரிச்சு மேஞ்சிருவேன். சொல்லு. சொல்லுடா, நான் கேட்கறேன்ல. துரையோட ரூம்மேட் தானே நீ? ஆமா சார். அவன் யாரு, எங்க இருந்து வந்தான்னு உனக்கு தெரியுமா? தெரியாது சார் எனக்கு. ஆமா, முன்ன பின்ன தெரியாது உனக்கு. நீ எப்படியா ரூம்ல இடம் கொடுத்த? சார் ஒரு நாள் வந்தான், தங்குறதுக்கு எங்கேயுமே இடம் இல்லைன்னா 1 மாதம் தங்குறதுக்கு இடம் கொடுத்தா நல்லா இருக்கும்னா ஷேர் பண்ணிக்கலாம் வாடகை அப்படின்னு சொன்னான். எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சார். சரின்னு சேர்த்துக்கிட்டேன் சார், அவ்வளோதான் சார். ஆமாம், அவங்ககிட்ட பணப்புழக்கம்லாம் எப்படி இருந்தது? ஆரம்பத்தில் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சமீபத்தில் தான் 500 நோட்டு 1000 நோட்டுன்னு புழங்க ஆரம்பித்தான். ஏதுடா இவ்வளோ பணம்னு கேட்டேன். அது உனக்கு தேவையில்லைன்னுட்டான். உனக்கு என்ன வாடகை தானே, அதை வாங்கிக்கிட்டு சும்மா இருந்துட்டான். நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானும் எதுவும் கேட்டுக்கிறது இல்லை சார். ம், ஆமாம் சார், எங்கள் மளிகை கடையில் கொண்டு வந்து கூட 500 1000 ரூபான்னு மாற்றிருக்கிறதா எங்கள் அண்ணன் சொன்னார் சார். எங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராதில்லை சார். நீ உங்கள் அண்ணனும் நான் எப்போ கூட்டாலும் ஸ்டேஷனுக்கு வர வேண்டியிருக்கும். சரி, இப்போ துரை எங்க? சார் நேற்று திடீர்னு ஓடி வந்து பேக் எடுத்துகிட்டு கிளம்புனேன். எங்கடா போகிறேன்னு கேட்டேன். நான் போயிட்டு அப்புறமா வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடினான் சார். அவன் போன பிறகு 3-4 பேர் ஓடி வந்து எங்கடா துறைன்னு கேட்டாங்க. இப்போ தான் போகிறான்னு சொன்னேன். அவங்களும் பின்னாலே ஓடினாங்க சார். என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியல சார். துரத்திட்டு வந்தவங்க யாருன்னு தெரியுமா? இல்லை, சத்தியமாக எனக்கு யாரும் தெரியாது சார். ம், எஸ். எங்க? அதான் எப்பன்னு கேட்குறேன். இது வரைக்கும் ஏன் இன்ஃபார்ம் பண்ணல? சரி, பாடி அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஓகே. சொல்லுங்க தமிழ்ச்செல்வன். மேடம், இந்த கள்ளநோட்டு பார்ட்டி துரைய யாரோ கொலை பண்ணிட்டாங்க. வாட்? ஆமா மேடம், இப்பதான் எனக்கு ஃபோன் வந்தது. சம்பவம் நடந்த ஏரியா ஸ்டேஷன்ல இருந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. பாடி மார்ச்சுவரியில் இருக்கான். எந்த ஜிஹெச்? ராயப்பேட்டை ஜிஹெச் மேடம். சரி, நான் கமிஷனருக்கு இன்ஃபார்ம் பண்ணி நான் அங்க வந்துடுறேன். நீங்க எவ்வளவு சீக்கிரமா அங்க வந்துட முடியுமோ வந்துருங்க. ஓகே மேடம், ஓகே. ஏய், ஹாஸ்பிட்டலுக்கு வா. சார் துறைக்கு என்னாச்சு சார்? ஏய் வாடா. சார் அவனுக்கு என்னாச்சு சார்? வாடான்றல. சொல்லுங்க சார். நீங்க தான் துரையோட அப்பாவா? ஆமாப்பா, அடியாயமா என் புள்ளைய அடிச்சு கொண்டுட்டாங்கப்பா. வெத்தலை குடி மாதிரி ஒரே புள்ளப்பா. அவனை இப்படி நாசம் பண்ணிட்டாங்கப்பா. அவன் எனக்கு கொல்லி வைப்பாடு பார்த்தேன். ஆனா நான் அவனுக்கு கொல்லி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சுப்பா. ஐயா, உங்களோட வருத்தம் எனக்கு புரியுது. அம்மா,
கொஞ்சம் உங்களோட அழுகையை கண்ட்ரோல் பண்ணிக்கீங்களேன். உங்க பையன் எது வரைக்கும் படிச்சிருக்கான்? அவனுக்கு எங்கப்பா படிப்பு வந்துச்சு? ஏதோ வேலை வெட்டிக்கு போகாம ஊரு சுத்திக்கிட்டு இருந்தாப்பா. நான் அவனை திட்டும் போதெல்லாம் ஏதாவது சின்ன வேலை பார்த்து 50 ரூபாயோ 100 ரூபாயோ கொண்டு வந்து என் கையில கொடுப்பாப்பா. கடைசியா நீங்க எப்ப பாத்தீங்க அவனை? அம்மா 2 மாசத்துக்கு முன்னாடி வந்தாப்பா. எனக்கு ஏதோ ஒரு சின்ன வேலை கிடைச்சிருக்கு, பர்மனெண்ட் இல்ல, டெம்பரவரியா தான் போக போறேன் அப்படின்னு அவன் என்கிட்ட சொல்லிட்டு போனாப்பா. ஆனா அதுக்கப்புறம் நான் அவனை பார்த்ததில்ல. உடம்பா பார்த்தப்பா, உடம்பா தாப்பா பார்த்தப்பா. கம்பெனி பேர் என்ன? அவன் ஏதோ பெரம்பூர் தாண்டி சத்யா கிரானைட்ஸ் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. சத்யா கிரானைட்ஸா? கம்பெனி பத்தி எதையும் பேசல. ஆமாப்பா. கம்பெனி சத்யா கிரானைட்ஸ், அதை பத்தி டீடைல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிடுங்க போங்க. எஸ் மேடம். சத்யா கிரானைட்ஸ் கம்பெனில என்ன வேலை ஏதாவது சொன்னானா? அப்படி எதுவும் அவன் எனக்கு சொல்லலப்பா. தூரம் போனதுக்கு அப்புறம் ஆபீஸ்ல இருந்து யாரும் காண்டாக்ட் பண்ணல? யாரும் பண்ணலம்மா. என் வீட்டுல போன் எதுவும் இல்லம்மா. அப்படியே பண்ணாலும் வீட்டு பக்கத்துல இருக்கிற கடைக்கு தான் பண்ணுவாங்க. அப்ப அந்த ஃபைனல் செட்டில்மெண்ட் பிஎஃப் அதெல்லாம் பத்தி ஒருத்தரும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலையா? அத பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சுன்னா எங்களுக்கு ஸ்டேஷன் வந்து இன்ஃபார்ம் சரிப்பா. ஓகே. இவர்கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு இவர் அனுப்பிச்சு விட்டுருங்க. ஓகே மேடம், வாங்க. ஹலோ, டிசிபி ரேகா பேசுறேன். சொல்லுங்க மேடம். லாயர் பாலகிருஷ்ணன் இல்ல? இப்பதான் ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா கோர்ட்டுக்கு போயிருக்காரு மேடம். ஆஹா, வந்த உடனே எனக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ண சொல்றீங்களா? ஓகே மேடம். ரைட், ஓகே. மேடம், ஆ. சத்யா கிரானைட்ஸ் மினிஸ்டர் மாசியோடது மேடம். கரெக்டாக செக் பண்ணிட்டீங்களா? எஸ் மேடம், அவங்க அம்மா பேர்ல தான் வச்சிருக்காரு. ஒன்று பண்ணுங்க, ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ்ல இருந்து அந்த கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுங்க. அவங்க எந்தெந்த கம்பெனிக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றாங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து ஒரு ஃபைல் கம்பைல் பண்ணுங்க. எஸ் மேடம். மாசி ஃபேக்டரியில தான் வேலை பார்த்துருக்கான். துறக்கையில் கள்ள நோட்டும் புழங்கியிருக்கு. அப்படின்னா பலம் உடைத்திடும் பகைவரை ஜெயித்து